அந்த அரசியல் குழு நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், உலக மகா திருடெல்லாம் ஒரு பெரிய திருடன் போய் மறந்துட்டு அந்த மனதை கொடுத்த அரசாங்கத்துடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல எடப்பாடி, இந்த எடப்பாடி மேல நான் தான் கேஸை போட்டால் 4500 ரூபாய் ஊழல் கேஸ், சிபிஐ விசாரணை. அதை அவர் சந்தித்தாரா? தடை பெற்றார். பிறகு இங்கே வந்தால் பிறகு இன்னும் அந்த வழக்கை நடத்துகிற உரிமை எனக்கு இருக்குது. அதுக்கடுத்து யார்? வேலுமணி. அவர் கார்பரேஷன் இந்த பேக்கேஜ் டெண்டர் கொண்டு வந்தோடனே இந்த வேலுமணி எடுத்துக்கொண்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி கவர்னர் அனுமதி கொடுப்பதற்கு காலதாமதமாகி ஊழலை மிகப்பெரிய ஊழலை உள்ளாட்சித்துறையை செய்தவர் வேலுமணி. அவர் 2வது நிற்கிறார். அடுத்து 3வது சி.வி. சண்முகம். அந்த சி.வி. சண்முகம் அவர் சட்ட அமைச்சராக இருந்தபோது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜியை ஊழல் செய்வதற்கு காரணமாக இருந்தான்னு சொல்லி அது ஜட்ஜியை மாற்ற தமிழ்நாட்டு இந்தியா வரலாற்றிலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு நீதிபதியை மாற்றியது சி.வி. சண்முகத்தினுடைய ஆட்சி காலத்தில். இவர் மூலமாக அந்த ஊழல் நடைபெற்றிருப்பதற்காக நீதிபதியே மாற்றப்பட்டார். அது லெப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது. அடுத்து நம்ம ஊருக்கார் உள்ளூர்கார் அவர் நிற்கிறார். அவர் எப்போ மைக்க வச்சாலும் பேசாம விட மாட்டார். அவர் வாங்கி டாக்கி ஊழலை மாட்டியவர் அவர். அதுக்கு பக்கத்தில் யாரான்னு சொன்னா தங்கமணி. அந்த தங்கமணி என்ன ஈபியில் மொத்தமாக சேர்ந்து நிலக்கரையில் மிகப்பெரிய ஊழல் செய்து கவர்னருடைய பர்மிஷனுக்காக வழக்கு கூட காத்துக்கொண்டு ஆக இந்த அயோக்கியன் மொத்த பேரும் போய் உலகமாக அயோக்கியன் இருக்கிறார் கவர்னர். அவர்கிட்ட மனு கொடுக்குறாரு. அதுக்காகத்தான் இடத்திலே நான் பேட்டி நண்பர் கேட்டபோது தான் சொன்னேன், எல்லாத்தினுடன் சேர்ந்து பெரிய திருடன் போய் மனு கொடுத்துருக்காங்க. ஆக இதை விட பெரிய மனுக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தவர். ஒரு தலைவர் உருவாக்குற எம்ஜிஆர் கொடுத்த சர்க்காரியா இது வந்து கைக்கிட்டீங்கன்னா அதை பற்றியெல்லாம் பேசுறேன்னா நேரம் காணாது.